செயலகத்தில் குடியரசு தின கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எவர்கும் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் முதல் பரிசும், மயிலாப்பூர் பள்ளி மாணவர்கள் இரண்டாம் பரிசும் பெற்றுக் கொண்டனர். தமிழகம், புதுச்சேரி பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பைக் ரேஸில் ஈடுபட்ட சிறுவர்கள் 2 உயிரிழப்பு. புறவழிச்சாலையில் சாகசத்தில் ஈடுபட்ட போது நிகழ்ந்த விபரீதம். வள்ளிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணித்த வாகன ஓட்டிகள். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் அக்னி மலர்கள். இலைகள் உதிர்ந்து நெருப்பு நிறத்தல் மலர்கள் மட்டும் பூத்து குலுங்குவதை ரசித்து செல்லும் சுற்றுலா பயணிகள். தந்தை பெரியார் குறித்து ஈரோட்டுக்கு மட்டும் அல்ல, உலகத்துக்கே தெரியும். பெரியார் குறித்த சீமானின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நாங்க எலெக்ஷன் முடிவு வரலாம், அதை பத்தி எதுவும் பேச போறதில்ல. பெரியாரை பத்தி ஈரோட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே தெரியும். அவர் எந்த இதில் வழிகாட்டினாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். எனவே அதை பற்றி விளக்கமாக சொல்லணும். கூடலூர் தொட்டிப்பாலம் அருகில் கரடிகள் தாக்கியதில் தோட்டத்து பாதுகாவலர் கோபால் என்பவர் படுகாயம். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் வன விலங்குகளை அடர்ந்த காட்டு பகுதிக்குள் அனுப்ப வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. இந்தோனேசியர் பாடிய குச் குச் கோத்தாகி பாடல். தனது நடிப்பில் வெளியான திரைப்படத்தின் பாடலை பாடியதற்காக நடிகை கஜோல் நன்றி. சூடானில் எல்பஷர் நகரத்தில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 70 பேர் உயிரிழப்பு. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனை மீது துணை ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக புகார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். வயநாட்டில் பழங்குடியின பெண்ணை அடித்துக் கொன்ற புலி சடலமாக மீட்பு. புலியின் உடலை உடற்கூறாய்வு செய்ய வனத்துறை நடவடிக்கை. கீழணையிலிருந்து வடவாறு வழியாக நீர்வரத்து அதிகரிப்பு. இந்த ஆண்டு முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியது வீராணம் ஏரி. விஜய கரிசல் குள மகழாய்வில் சுடுமண் குடுவை சங்குவளையில் கண்டெடுப்பு. முன்னோர்கள் இப்பகுதியில் வசித்து தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான பல்வேறு சான்றுகள் கிடைத்துள்ளதாக அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் தகவல். இஸ்ரோவில் 100வது ராக்கெட் ஏவுவதற்கான பணிகள் நிறைவு. 2 செயற்கைக்கோளுடன் வரும் 29ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது GSLV-15. பிரேசிலில் விமானத்தின் வால் பகுதியை தாக்கிய மின்னல். ஸ்பெயினில் பலத்த காற்று வீசியதால் விமானம் தரையிறங்க தடுமாறிய பரபரப்பு காட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.